இன்றைக்கி காலைல எழுந்ததுமே பாலை காய்ச்சி உர ஊற்றிட்டு தான் அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தோசைக்கு வந்து ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சேன். இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஐயர் கடை இருக்குது. அங்கே வந்து இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அப்போ வந்து அந்த சட்னிக்குனே இந்த இட்லி வாங்குவோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்பா வாங்கிட்டு வரும்போதுலாம் சொல்வேன், அப்பா இது எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு வாங்கன்ட்டு. அப்பா கேட்க மாட்டாங்க. சட்னி தீரக்கூடாதுன்னே இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவள் செஞ்சு கொடுத்தா. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சா குழ குழன்னு ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையிலே பெதறி வைக்கணும். அது கொஞ்சம் கெட்டியாக செஞ்சால் துவையல். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தலை செஞ்சு அப்புறம் தாளிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு. அதெல்லாம் பறிச்சுட்டு அந்திய மாந்தாரம் இந்த தடவை நிறைய முட்டு விட்டு இருந்துச்சு. இன்னைய டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.